ஹாய், வெல்கம் டு அகிலாண்டீஸ்வரி சமையல். ரொம்ப நாள் கேப் விட்டு போச்சு. இப்போ திருப்பியும் நான் வந்து வீடியோவை கண்டினியூ பண்ணலான் இருக்கிறேன். அதுக்கு இன்றைக்கி கோட்டயம் ஸ்டைல் மீன் குழம்பு வைக்க போகிறோம். அது எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மண் சட்டியை அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கணும். ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. இதுக்கு கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்குங்க. கடுகும் வெந்தயமும் நல்லா செவந்து வரணும். இதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 10, பூண்டு ஒரு 10 பல், இஞ்சி ஒரு சின்ன பீஸு எல்லாம் போட்டு பல்ஸில் விட்டு 1-2 அடித்து எடுத்துக்கணும். இப்போது கடுகும் வெந்தயமும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பல்ஸில் விட்டு எடுத்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு இது 3ஐயும் சேர்த்துக்கலாம். இது கூடவே கருவேப்பிலை ஒரு 4, ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். கடைசியிலையும் கருவேப்பிலை நம்ம சேர்த்துக்கணும். அதனால் இப்போ கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம், இஞ்சி, பூண்டு இது நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு 3 பச்சை மிளகாயை சென்டரில் கீறிட்டு சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாயை நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க. நான் செய்கிற அளவுக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். இந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு நல்லா எண்ணெயில் வதங்கி கலர் மாறி வரணும். எண்ணெய் கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் முதல்ல கம்மியாக தான் 2 ஸ்பூன் தான் ஊற்றினேன். இப்போ திருப்பியும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு, கலர் மாறிடுச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 3 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் வரமிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். அது இருந்ததுன்னா நீங்கள் 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது காரம் கம்மியாக தான் இருக்கும். அதுக்காக நீங்கள் 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் இப்போ 3 ஸ்பூன் வெறும் வரமிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இந்த மிளகாத்தூள், மஞ்சள் தூள் எல்லாமே நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் சிம்மில் வச்சு, கண்டிப்பாக அடுப்பை சிம்மில் வச்சு தான் நீங்கள் வதக்கி விடணும். இல்லைன்னா மசாலாவுடைய வாசனை மாறிடும், கருகி போயிடும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான். இதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் புளி சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு 50 கிராம் அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி கெட்டியாக சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நான் நல்லா பெரிய டம்ளரில் 1.5 டம்ளர் அளவுக்கு சேர்த்திருக்கிறேன். அவ்வளோதான். இந்த குழம்புக்கு இவ்வளோதான் நம்ம சேர்த்த வேண்டியது. இப்போ இது நல்லா கொதிச்சு திக்காகி வரணும். இதை இப்போ மூடி போட்டு மூடிடலாம். நல்லா குழம்பு இடையில
மூடி எடுத்துட்டு கிளறி கிளறி விடுங்க, நல்லா திக்காகி வரணும். அதுக்கப்புறம் நான் காட்டுறேன். இது வந்து என்னோட ஸ்டைல் மீன் குழம்பு. நான் வந்து இது யாரோட ஸ்டைல்? இது கோட்டயம் ஸ்டைலு. என்னோட ஸ்டைல். அது கோட்டயம் ஸ்டைல் மீன் குழம்பு. இது வந்து என்னுடைய ஸ்டைல். நான் எப்போ வைக்கிற மாதிரி. தஞ்சாவூர் மீன் குழம்பு சொல்லக்கூடாது, ஏன்னா தஞ்சாவூர் மீன் குழம்பு சொல்லணும்னு இப்படியாமா தஞ்சாவூர் வைப்பாங்கன்னு கேட்டிருந்தாங்க. இது வந்து நான் வந்து எப்போ வைக்கிற ஸ்டைலு. அது வந்து கொஞ்சம் தனியாக நான் வைக்கிறேன். அதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கிறேன். அது வீடியோக்கு வரல, தெரியல. இதில் வெந்தயம் மட்டும் போட்டுக்கலாம். வெந்தயம் பொரிஞ்ச உடனே ஒரு 15 சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 4-5 பல் பூண்டு எல்லாத்தையும் நறுக்கி வச்சிருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் வதக்கும் போது சிம்மிலேயே வச்சு வதக்குங்க. அப்போ தான் நல்லா மீன் குழம்பு டேஸ்ட் வந்து நல்லா வரும். இப்போ நம்ம முதல்ல கோட்டயம் ஸ்டைல் மீன் குழம்பு வச்ச இல்லையா, அது வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. பாருங்க, இந்த அளவு கொதிச்சிருக்குது. இன்னும் கூட நல்லா கொதிச்சு திக்கா வரணும். சாப்பாட்டை போட்டு ஊற்றி காமிச்சு தான் வீடியோ முடிக்கணும். இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு மீன் குழம்பு வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நான் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து மிக்சியில் வந்து அடைச்சி வச்சுருக்கிறேன். அந்த அடித்து வச்ச தக்காளியை இதில் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா தக்காளியுடைய பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வதக்கணும். சிம்மிலேயே வச்சுங்க. ஆனால் கரண்டு போயிடுச்சு தேங்காய் அரைக்கிறதுக்கு. இப்போ பாருங்க, குழம்பு வந்து நல்லா திக்காயிடுச்சு. நான் வந்து இன்னைக்கு 2 வகையான மீன் குழம்பு செய்யறதுனால 2மே கம்மியான அளவில் தான் செஞ்சுருக்கிறேன். நீங்கள் வந்து நிறையா செய்யணும் அப்படின்னா இதுலேயே வந்து நான் போட்டிருக்கிற வெங்காயம் இதெல்லாம் வந்து டபுள் மடங்காக சேர்த்து நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கம்மியாக செஞ்சுருக்கிறதுனால 2 வகையாக செய்கிறதுனால கம்மியாக செஞ்சுருக்கிறேன். இப்போ இந்த மீன் குழம்பு வந்து நல்லா கொதிச்சு கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம மீனை சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து சங்கரா மீனும் கொடுவா மீனும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கொடுவா மீன் தலை, சங்கரா மீனும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம கரண்டி போட்டு குழம்ப வந்து கலக்கக்கூடாது. வந்து இந்த மாதிரி சும்மா இப்படி மீன் வந்து குழம்புல வந்து மூழ்கிற அளவுக்கு இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கலாம். கரண்டி போட்டு குழம்பு வந்து கொதிக்கக்கூடாது, கிளறக்கூடாது. இந்த மாதிரி பண்ணிக்கணும். இப்போது கடைசியாக இதில் வந்து நாம் இந்த மாதிரி நம்ம மீனை போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து நம்ம வீட்லேயே அரைச்சி வச்சிருக்கிற சோம்புத்தூள் சேர்த்துக்கணும். இதனுடைய டேஸ்ட்டு இந்த சோம்புத்தூளில் தான் இருக்குது. கடைசியாக ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம்.
திருப்பியும் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பச்சை கருவேப்பிலை சேர்த்துட்டு தேங்காய் எண்ணெய் வந்து அப்படியே பச்சை எண்ணெய் வந்து லைட்டாக மேலே ஊற்றணும். ஊற்றிட்டு நான் வந்து ஒரு 2 பீஸ் வந்து ஒரு 3 பீஸ் வந்து மாங்காய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மாங்காய் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டியதில்லை. இந்த குழம்புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி தேங்காய் எதுவுமே சேர்த்துல, வெறும் வரமிளகாய் தூள் சேர்த்து தான் செஞ்சுருக்கோம். ஆனால் இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் மட்டும் நல்லா, வெங்காயம் இஞ்சி பூண்டு மட்டும் நல்லா வதங்கிடணும். இன்னைக்கு சாப்பிட்றத விட நாளைக்கு வந்து சாதம் பரோட்டா இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேமில் விட்டு கொதிக்க விட்டு இறக்குனா கோட்டயம் ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி. இப்போ இதுக்கு வந்து தக்காளி வதங்கிருச்சு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு 100 கிராம் புளியை வந்து கரைச்சி வச்சிருக்கிறேன். அது கூட வந்து புளி கூட வந்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள். நீங்கள் வந்து மீன் குழம்புக்குன்னே சொல்லி மசாலா ஒரு சிலர் வந்து தனியாக அரைச்சி வைப்பாங்க. நான் அந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கிறேன். இது வந்து மல்லி, மிளகாய், கடலைப்பருப்பு, இந்த சீரகம், மிளகு எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறேன். இந்த பொடி வந்து நீங்கள் இல்லை அப்படின்னா வரமிளகாத்தூள் 3 ஸ்பூனும் மல்லித்தூள் 1.5 ஸ்பூனு, மிளகாத்தூள் வந்து 3 ஸ்பூன் போட்டிங்கன்னா மல்லித்தூள் வந்து 1.5 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. நான் வந்து இப்போ இந்த தூளில் வந்து 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், வேறு எதுவுமே இதுக்கு சேர்க்க வேண்டியதில்லை. இதை போட்டுட்டு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இன்னும் மீன் குழம்புடைய சுவையை கூட்டுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 5-6 சின்ன வெங்காயம், இதை மிக்சியில் நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இதை வந்து இந்த புளி கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் விழுதை வந்து நம்ம முதல்ல சேர்த்து வச்சுருந்தோம் இல்லையா, மீன் குழம்பு மசாலா தூள், புளி, மஞ்சத்தூள், உப்பு அது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடணும். தண்ணி சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம இதை குழம்புல சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா குழம்புக்கு தேவையான அளவுக்கு, நம்மளுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவைப்படும்னு தெரியும் இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம நல்லா தண்ணி சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போகிற அளவுக்கு மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம மாங்காய், மீன் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த மீன் குழம்பு வந்து திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள், எண்ணெய் எல்லாம் எவ்வளோ நம்ம அழகாக ஊற்றின எண்ணெய் எல்லாம் ஃபுல்லாக மேலே தெளிஞ்சு வந்துருக்குதுன்னு. இந்த மாதிரி வரணும். மீனும் வெந்துருச்சு. மண் சட்டியில் வச்சதுனால கொஞ்ச நேரத்துக்கு சூடு அப்படியே இருக்கும். அதனால் போதும் நம்மளுக்கு. இந்த அளவுக்கு மீன் குழம்பு இருந்தால் இதுதான் கரெக்டான பதம். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய கோட்டயம் ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மீன் குழம்பு வந்து எப்போவுமே வச்ச உடனே சாப்பிட்றத விட காலையிலேயே வச்சுட்டோம்னா மத்தியானம் சாப்பிட்றதுக்கும் நைட்டு டிஃபனுக்கு சாப்பிட்றதுக்கும் ஏன் அடுத்த நாள் நம்ம பழைய சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மீன் குழம்பு வந்து ஆஃப் பண்ணிடலாம்.
நான் வந்து மீன் குழம்பு மசாலாவோட மிளகாய் வந்து கம்மியாக தான் போட்டு அரைச்சிருக்கிறேன். அதனால காரம் கம்மியாக இருக்கிறதுனால வெறும் தனி மிளகாத்தூள் வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ இந்த மீன் குழம்ப நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சிட்டு இருக்கும் போதே நம்ம மாங்காவை சேர்த்துக்கலாம். மாங்காவை சேர்த்துட்டு திருப்பியும் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு குழம்பு நல்லா கொதிக்கணும். இப்போ பாருங்கள், மீன் குழம்பு நல்லா ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுருந்தேன். நல்லா கொதி வந்துருச்சு, மாங்காவும் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி திக்கானதுக்கப்புறம் நம்ம மீனை சேர்த்துக்கலாம். அந்த மீனுக்கு வந்து நான் கொடுவா மீனுடைய தலையையும் சங்கரா மீனும் சேர்த்துருந்தேன். இந்த குழம்புக்கு வந்து நான் கொடுவா மீனுடைய பீஸ், பெரிய பெரிய பீஸை சேர்த்துக்கிறேன். எந்த மீன் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த முறைப்படி வச்சிங்கன்னா குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சேர்த்துட்டு மீனை வந்து போட்டு ரொம்ப கலக்காமல் இந்த மாதிரி செஞ்சு விட்டுட்டு திருப்பியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் விட்டுருங்க. இப்போ நம்ம மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், மீனும் நல்லா வெந்துக்குச்சு. இப்போ கடைசியாக இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுக்கணும். அதுக்கு ஒரு கரண்டி அடுப்பில் வச்சுட்டு, தாளிக்கிற கரண்டி அடுப்பில் வச்சுட்டு நம்ம வீட்டில் நார்மலாக எண்ணெய் தாளிப்போமோ அந்த எண்ணெயை ஊற்றிக்கலாம். மீன் குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் தாளிப்பு வடகம் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு உருண்டை சேர்த்துக்கிறேன். சின்ன உருண்டையில் ஒரு உருண்டை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் எண்ணெயில் இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இது நல்லா வாசனை வந்து நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கப்புறம் இந்த மீன் குழம்போட இந்த தாளிப்பு வடகம் போட்டால் தான் மீன் குழம்புக்கே ஒரு தனி சுவை இருக்கும். இப்போ இதை நான் வந்து வீடு ஃபுல்லாக கமகமகமன்னு இருக்குது போங்க இந்த வடகம் போட்ட உடனே. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த மீன் குழம்புல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சும்மா நம்ம லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் மீன் குழம்பு வடகத்தை சேர்த்துட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். நான் மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம 2 வகையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஒன்று வந்து கோட்டயம் ஸ்டைலில் வச்ச மீன் குழம்பு, வெறும் மிளகாத்தூள் மட்டும் போட்டு வைக்கிறது. இன்னொன்று என்னோடய ஸ்டைலில் கொடுவா மீன் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ வாங்க பரிமாறிக்கலாம். இன்றைக்கி மதியானம் லஞ்சுக்கு சுட சுட சாதம், முட்டை, மாங்காய் போட்ட கோட்டயம் ஸ்டைல் மீன் குழம்பு, நல்லா சங்கரா மீன் போட்டு சூப்பராக இருக்குது. தலை அடுத்தது இந்த மீன் குழம்புலையும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு வச்சுக்கலாம்.
ரெண்டுமே மாங்காய் போட்டு தான் வச்சுருக்கிறேன். இதுதான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் லஞ்சு. இந்த மீன் குழம்பு 2 வகையான மீன் குழம்பும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.